Hi. 2025 ரன்னிங் அண்ட் சைக்கிளிங் சேலஞ்சோட வீக் 5ஓட வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து நல்ல விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, இந்த எக்ஸசைஸை நல்லா ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது எனக்கு கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வீக் 5ஓட ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வருஷம் நம்ம FHT 5K அப்படின்னு ஒரு சேலஞ்சை நம்ம யூடியூப் சேனலில் லான்ச் பண்ணோம். ஸோ இந்த சேலஞ்சோட இன்டென்ஷனே என்னென்னா, நீங்கள் இந்த வருஷத்தோட கடைசியில் இதில் கொடுக்கப்பட ஒர்க் அவுட்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹாஃப் மேரத்தான், அதாவது ஒரு 21.1 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்கையும் ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிளிங்கையும் பண்ண முடியும், உங்களை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சேலஞ்சோடைய நோக்கமே. ஸோ நிறைய பேர் இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல விதமாக ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து 4 வாரங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீக் 1ல் வந்து நம்ம அசஸ்மெண்ட் பண்ணோம். வீக் 2 and 3ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளோட பாடி வந்து எக்ஸசைஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ வீக் 4 and 5ல் வந்து நம்ம கொஞ்சம் இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் வீக் 5ஓட ஒர்க் அவுட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ ஸ்டார்டிங் வித் மண்டே. நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி மண்டே வந்து நம்மளுடைய ரெஸ்ட் டே. ஸோ ரெஸ்ட் டே அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ரெஸ்ட் எடுங்க. சண்டே நைட் வந்து நல்லா தூங்குங்க. ஒரு 8 ஹவர்ஸாவது உங்களுடைய ஸ்லீப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெஸ்ட்டும் நம்ம ட்ரைனிங்கில் ஒரு இன்றியமையாத ஒரு பகுதி தான். அதனால் ரெஸ்ட் டே அன்றைக்கி அதிகப்படியாக உங்கள் பாடியை வந்து அழட்டிக்காமல் முழுக்க ரெஸ்ட் டேவோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து டியூஸ்டேயில் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து நம்ம நார்மல் ஸ்குவாட்ஸுக்கு பதிலாக சுமோ ஸ்குவாட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சுமோ ஸ்குவாட்ஸில் என்னென்னா, நம்ம நார்மல் ஸ்குவாட்ஸில் நிற்கிறத விட நம்மளுடைய கால்களை வந்து கொஞ்சம் அகலமாக வச்சு நிற்போம். அப்படி அகலமான பொசிஷன்லேயே நம்ம ஸ்குவாட் பண்ணுறதுனால நம்மளுடைய இன்னர் தைஸ் வந்து இதில் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ப்ளஸ் நம்மளுடைய க்ளூட்ஸும் வந்து இதில் நல்லபடியாக எங்கேஜ் ஆகும். ஸோ இந்த வாரம் வந்து சுமோ ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள். 10 to 12 reps இருக்கிற மாதிரி ஒரு 3 sets வந்து சுமோ ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். இந்த தடவை நார்மல் புஷ்அப் பண்ணாமல் வைட் ஹேண்ட்ஸ் புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். அதாவது நார்மலாக நம்மளுடைய ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் விட்டுக்கு இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த கையை வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு இந்த பொசிஷன் நின்று புஷ்அப் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்னர் செஸ்ட்டில் இருக்க மசில் எல்லாமே நல்லபடியாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதுவுமே ஒரு 10 to 12 reps இருக்கிற மாதிரி ஒரு 3 sets வைட் ஹேண்ட்ஸ் புஷ்அப்ஸ் பண்ணுங்கள். மூணாவது பிளாங்க் டு ஷோல்டர் டேப்ஸ். ஸோ நம்மளுடைய கோரை எங்கேஜ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய கோர் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளாங்க் பொசிஷனில் இருந்துட்டு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஷோல்டர்ஸை வந்து ஆல்டர்னேட்டாக டேப் பண்ணுங்கள். ஒவ்வொரு கையிலையும் 10 தடவை டேப் பண்ணுறது வந்து ஒரு செட். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 sets பண்ணுங்கள். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் க்ளூட் பிரிட்ஜ். நம்ம பாடியிலேயே நிறைய யூஸ் ஆகிற மசில் ப்ளஸ் நம்ம கொஞ்சமாக கேர் பண்ணிக்கிற மசில் எதுனா நம்மளுடைய க்ளூட் மசில்ஸ் தான். ஸோ இந்த க்ளூட் மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் இந்த க்ளூட் பிரிட்ஜ் ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த க்ளூட் பிரிட்ஜ் ஒர்க் அவுட்டும் வந்து நீங்கள் வந்து 10 to 12 reps 3 sets வந்து பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம பண்ண போகிறது வந்து பேர்ட் டாக் ஸ்ட்ரெச். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஆல்டர்னேட்டாக வந்து நம்மளுடைய ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸை வந்து நம்ம எங்கேஜ் பண்ணணும். ஸோ வலது கால் இடது கை அல்லது இடது கால் வலது கை இது ரெண்டுமே வந்து தரையில் இருக்கணும். ஸோ வலது கால் இடது கை பேர் தலையில் இருந்துச்சு அப்படின்னா இடது கால் வலது கை பேர் வந்து ஏரில் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக வந்து உங்களுடைய பாடியை வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய பேக்கில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா மசிலுமே இது மூலியமாக ஸ்ட்ராங் ஆகும், எங்கேஜ் ஆகும். அது மாதிரி இந்த மசில்ஸ் வந்து நல்ல விதமாக ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு தடவை ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஒரு 3 to 5 seconds வந்து அந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு 10 reps வந்து 3 sets வந்து இந்த ஒர்க் அவுட்ஸை நீங்கள் பண்ணிக்கோங்க. இது டியூஸ்டேக்கான ஷெட்யூல். அடுத்து வெனஸ்டே. இந்த வாரம் வந்து நம்ம ரன்னிங் பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரன் பண்ண போகிறோம். இந்த ரன்னை வந்து கொஞ்சம் ஸ்டெடி ரன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டெடி ரனில் என்ன அப்படின்னா, நீங்கள் டார்கெட் வந்து ஒரு 30 minutes டார்கெட் பண்ணுங்கள். முடியலன்னா ஒரு 20 minutes கூட நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். இந்த 20 to 30 minutes நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடு. நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓடுறீங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறதா முக்கியம். ஒரு கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடில் உங்களால் கம்ஃபர்டபுளாக பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒரு லைன் 2 லைன் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பீடில் எவ்வளோ ஸ்லோவாக உங்களால் ஓட முடிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த 20 to 30 minutes வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஓடுங்க. ஸோ இப்படி ஓடும்போது தான் நம்மளோட எண்டூரன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா, நம்ம பிரேக் இல்லாமல் ஓடணும். ஸோ உங்களால் 20 minutes முடியலன்னா நீங்கள் 15 minutes பண்ணால் கூட ஓகே. 30 minutes வரைக்கும் இந்த மாதிரி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா ஒரு 15 minutes ஓடிட்டு ஒரு 2-3 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 15 minutes ஓடுங்க. ஸ்பீடு முக்கியம் கிடையாது, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். எவ்வளோ கான்ஸ்டண்ட்டாக ரொம்ப தூரம் நீங்கள் ஓடுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து நம்மளுடைய வெனஸ்டேக்கான ரன்னிங்கான ஷெட்யூல். அடுத்து தேர்ஸ்டே நம்ம வந்து சைக்கிளிங் பண்ண போகிறோம். ஆனால் இந்த வாரம் சைக்கிளிங்கில் நம்ம பண்ணக்கூடிய ரைடுக்கு பேர் வந்து டெம்போ ரைடு. ஸ்டார்டிங்கில் உங்கள் பாடியை நல்லா வார்ம் அப் பண்ணிக்கோங்க. வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 minutes வந்து நார்மலான ஸ்பீடில் சைக்கிளிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 20 minutes உங்கள் நார்மல் ஸ்பீடோட அதிகமான ஸ்பீடில்
ஒரு 20 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ஸ்பீடில் நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணணும். ஓரளவுக்கு வந்து உங்கள் பாடி டயர்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது உங்கள் பாடிக்கு வந்து நீங்கள் நார்மலாக சைக்கிள் ஓட்டுறதை விட இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கணும். அதுக்காக நீங்கள் முழுசாக வந்து எக்ஸர்ஷன் ஆகி என்னால் இதுக்கு மேலே முடியாது அந்த ஸ்டேஜுக்கெலாம் போக வேணாம். நார்மலாக நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறத விட கொஞ்சம் வந்து உங்கள் பாடிக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு ஒரு ஸ்பீடில் வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கண்டினியூஸாக சைக்கிளிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு நார்மலான சைக்கிளிங் பண்ணி உங்களோட ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக உங்களோட ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 மினிட்ஸ் அந்த டியூரேஷன் வரும். ஸோ அந்த 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஹை பேஸில் எவ்வளோ தூரம் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் பண்ண முடியுமோ அதுதான் வந்து இந்த வாரத்துக்கான தேர்ஸ்டே சைக்கிளிங் ஒர்க் அவுட். அடுத்து ஃப்ரைடே ஸ்ட்ரெங்த் ட்ரெயினிங் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி உங்களுடைய ஒரு காலை கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சுட்டு இன்னொரு காலால் நம்ம வந்து ஸ்குவாட்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்மளுடைய தை மசில்ஸையும் குறிப்பாக நம்மளுடைய மூட்டு மசில்ஸையும், அதாவது நம்ம முட்டியில் ஜாயிண்ட்டில் உள்ள மசில்ஸையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ். இதுவுமே ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 10லேருந்து 12 ரெப்ஸ் வர மாதிரி ஒரு 3 செட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் பேர் வந்து வாக்கிங் லஞ்சஸ். நம்ம நார்மலாக லஞ்சஸ் வந்து நின்ன இடத்துலேருந்தே பண்ணுவோம் இல்லையா, அப்படி பண்ணாமல் வாக்கிங் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம லஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 10 லஞ்சஸ் வந்து நம்ம ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் பண்ணுவோம், அடுத்து 10 லஞ்சஸ் வந்து நம்ம ரிவர்ஸ் டைரெக்ஷனில் பண்ணுவோம். அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5-6 அந்த மாதிரி ஃபார்வர்டில் போய்ட்டு 5-6 வந்து நீங்கள் ரிட்டர்ன் வந்து ரிவர்ஸ்லையும் பண்ணிக்கலாம். ஸோ வாக்கிங் லஞ்சஸ் ஒவ்வொரு காலுக்கும் 10 ரெப்ஸ் வர மாதிரி ஒரு 3 செட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட்டுக்கு பேர் வந்து பைக் புஷ்அப். ஸோ இந்த பைக் புஷ்அப்பில் என்னென்னா, நம்ம நார்மலாக புஷ்அப்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய செஸ்ட் மசில் தான் எங்கேஜ் ஆகும். ஆனால் இந்த பைக் புஷ்அப்ஸில் நம்மளுடைய ஷோல்டர் மசில்ஸ் வந்து ஜாஸ்தியாக எங்கேஜ் ஆகும். ஸோ நம்மளுடைய ஷோல்டரை டார்கெட் பண்ணுறதுக்கு இந்த பைக் புஷ்அப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டும் ஒரு 10லேருந்து 12 ரெப்ஸ் வந்து ஒரு 3 செட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நாலாவதாக நம்ம பண்ண போகிறது வால் செட். போன வாரம் பண்ண மாதிரியே தாங்க. இந்த வீடியோவில் காட்டுற பொசிஷனில் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு வந்து இதே பொசிஷனில் நீங்கள் உட்காந்துருங்க. உட்காந்துருக்கும்போது மூச்சை அடக்காமல் கண்டினியூஸாக நீங்கள் கம்ஃபர்டபுளாக ப்ரீத் பண்ணணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த வால் செட்டும் வந்து ஒரு 3 செட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் வந்து சூப்பர்மேன் ஹோல்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நம்மளுடைய பேக் மசில்ஸ் எல்லாத்தையுமே வந்து எங்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒர்க் அவுட் தான் அந்த சூப்பர்மேன் ஹோல்டு. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பொசிஷனில் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வந்து உங்களோட கை கால் ரெண்டுமே வந்து ஏரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய செஸ்ட்டுக்கு மேலே உள்ள பகுதியும் அவங்க தொடைகளுக்கு கீழே இருக்கிற பகுதியும் வந்து ஏரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பொசிஷன்லேயும் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஒரு 3 செட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரைடேக்கான ஒர்க் அவுட். அடுத்து சாட்டர்டே நம்ம வழக்கமாக ரன்னிங் பண்ணுவோம், ஆனால் இந்த வாரம் நம்ம ரன்னிங் பண்ணப்பட்டது கிடையாது. அதுக்கு பேராக நம்ம வந்து சைக்கிளிங் பண்ண போகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய சைக்கிளிங் வந்து நம்மளுடைய ரன்னிங் ஒர்க் அவுட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடியது சைக்கிளிங் கேடன்ஸ் இன்டர்வல்ஸ். கேடன்ஸ்னால் என்னென்னா, நம்ம எவ்வளோ வேகமாக பெடல் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம கேடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்டிமம் கேடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து 90 தடவை நம்மளை வந்து பெடல் பண்ணணும். அதான் வந்து ஆப்டிமம் கேடன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கேடன்ஸை வந்து நம்ம ஜாஸ்தி பண்ண போகிறோம். ஸோ ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் நார்மலான ஸ்பீடில் வந்து சைக்கிளிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக வந்து ஹை கேடன்ஸில் பெடல் பண்ணணும். அதாவது நீங்கள் பெடல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால்கள் வந்து ரொம்ப வேகமாக சுற்றணும். உங்கள் பெடல் வந்து அட்லீஸ்ட் ஒரு 95 அல்லது ஒரு 100 ஆர்பிஎம்மாவது ஒரு நிமிஷத்துக்கு வந்து 95லேருந்து ஒரு 100 தடவையாவது உங்கள் பெடல் சுற்றுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்பீடில் நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக வந்து ஹை கேடன்ஸில் சைக்கிளிங் பண்ணுங்கள். அந்த 5 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஒரு நார்மல் ஸ்பீடில் சைக்கிளிங் பண்ணுங்கள். வழக்கமான உங்கள் கேடன்ஸ் ஒரு 60-70 தான் நம்மளுடைய நார்மல் கேடன்ஸ் இருக்கும். அந்த கேடன்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சைக்கிளிங் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு செட். இதே மாதிரி நம்ம 3 செட்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதாவது 5 நிமிஷம் வந்து ஹை கேடன்ஸ் ஒரு 95 அல்லது 100 ஆர்பிஎம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கண்டினியூஸாக சைக்கிளிங். அடுத்து வந்து ஒரு 60-70 அந்த மாதிரி ஒரு நார்மல் ஆர்பிஎம்மில் ஒரு 5 மினிட்ஸ் சைக்கிளிங். இந்த மாதிரி 5 மினிட்ஸ் ஹை கேடன்ஸ், 5 மினிட்ஸ் லோ கேடன்ஸ், ஹை லோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக 3 செட்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து கூல் டவுன் பண்ணி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி நம்மளோட டே வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சாட்டர்டேக்கான கேடன்ஸ் ஒர்க் அவுட். இப்படி நம்ம கேடன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்மளுடைய சைக்கிளிங் என்டூரன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளுடைய ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து சண்டே நம்ம வழக்கமாக பண்ணக்கூடிய என்டூரன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணுறோம். இந்த வாரம் ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் டார்கெட் வச்சுக்கிட்டு உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் சைக்கிளிங் பண்ணுங்கள். ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது, டைமிங் தான் முக்கியம். ஸோ கம்ஃபர்டபுளான பேஸில் குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் கண்டினியூஸாக சைக்கிளிங் பண்ணுங்கள். அதுதான் சண்டேக்கான ஒர்க் அவுட்.
வழக்கம் போல் சண்டே சைக்கிளிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணலாம். அப்படி ஸ்விம்மிங் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஜும்பா மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை ஏதாவது மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை வந்து பேட்மிண்டன் அந்த மாதிரி ஏதாவது விளையாடுறதுக்கு போகலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் பாடி வந்து அன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான ஒர்க் அவுட்ஸ். பொதுவாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறமும் வார்ம் அப் பண்ணுறதையும் கூல் டவுன் பண்ணுறதையும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது எவ்ரி 20 மினிட்ஸ் வந்து நம்மளை ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து ரெகுலராக தண்ணி குடிங்க. அதே மாதிரி நாள் பூரா குறைஞ்சது ஒரு 3 லிட்டர் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் இது நமக்கு கஷ்டமாக இருக்கும், போக போக பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஈஸியாக மாறிடும். அதே மாதிரி நம்ம ரெகுலராக பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராக்ரஸ் வந்து கிராஜுவலாக இருந்தாலும் இப்படியே நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த வருஷ கடைசியில் நம்மளால் ஒரு ஹாஃப் மாரத்தானும் ஒரு செஞ்சுரி ரைடும் கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த கான்ஃபிடன்ஸோடு உங்களோட ஒர்க் அவுட்ஸை நீங்கள் பண்ணுங்கள். வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.